அண்மை செய்தி. சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்திலிருந்து இபிஎஸ் தற்போது புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சற்று நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் சந்திக்க இருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சற்று நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் சந்திக்க இருக்கிறார். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்திலிருந்து தற்போது இபிஎஸ் புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தற்போது இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்போது நட்சத்திர வெடியை நோக்கி செல்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக அந்த தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்களையும் சந்திக்க இருக்கிறார். எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில இந்த சந்திப்பு நடைபெற இருக்கின்றது. தமிழ்நாட்டில் அரசியல் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 6 மாதங்களுக்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டாலும் கூட தற்போது வரை அந்த தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்படவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் தொகுதி பங்கீடை உறுதி செய்வதற்கான ஒரு முதற்கட்ட ஆலோசனை கூட்டமாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் இபிஎஸ் உடன் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரும் உடன் செல்கிறார்கள். இந்த சந்திப்பை பொறுத்தவரையில பியூஷ் கோயல் அதே போல முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆகிய இருவரும் நல்ல நண்பர்களாக பார்க்கப்படுகிறது. காரணம், மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே இருவரும் நல்ல நட்புறவில இருந்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த சந்திப்பிலே தங்கமணி வரவழைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே தங்கமணி, வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், KP முனுசாமி இவர்களோடு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலே தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகின்றது. அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டணியிலே மேலும் சில கட்சிகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் திரைமறைவிலே நடைபெற்று வருகின்றன. அதாவது இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக, தேமுதிக, அதே போல புரட்சி பாரதம், அதே போல மற்ற கட்சிகள், கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சி உள்ளிட்டவரெல்லாம் உள்ளே கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையே பாஜக கடந்த முறை 20 தொகுதிகள், அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாஜக 20 தொகுதிகளை வாங்கி போட்டியிட்டு அதில் 4 தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த முறை தங்களுக்கு 50 தொகுதிகள் வேண்டும் என்று முதற்கட்ட பேச்சுவார்த்தையை பாஜக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் குறைந்தது 30 தொகுதிகள் கட்டாயம் பெற வேண்டும் என்று அவர்கள் முனைப்பு காட்டி வருகிறார்கள். காரணம், 2021 காட்டிலும் இந்த 2025 தமிழ்நாடு பாஜக வளர்ந்திருக்கிறது. எங்களுக்கு போட்டி போட்டு பல வேட்பாளர்கள் சீட்டு கேட்கிறார்கள். பல மாவட்டங்களில் பல தொகுதிகளிலே தமிழக பாஜக நல்ல செல்வாக்கை, நல்ல வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. எனவே கடந்த முறை போல எங்களுக்கு 20 சீட்டுகளை ஒதுக்காமல் குறைந்தது 30 சீட்டுகளாவது பெற வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருகிறார்கள். ஏற்கனவே பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் டெல்லி தலைவர்களிடம் பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எனக்கு கட்டாயம் இந்த தொகுதி வேண்டும், அந்த தொகுதி வேண்டும் என்று கேட்டு அவர்களிடம் அந்த மனுக்களை கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள், விண்ணப்பங்களை போட தொடங்கி இருக்கின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு கூடுதலான சீட்டு பெற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருக்கிறது. இந்திய அளவில் பாஜக பெரிய கட்சியாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் கூட்டணி என்பது அதிமுக தலைமையில் தான் இருக்கின்றது. எனவே அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக தான் பாஜகவிற்கு சீட்டை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கின்றது. எனவே இந்த முறை கூடுதலான சீட்டு பெற வேண்டும் எனவும் எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் விரைவில் பேசி முடிவு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்தவரையில ஒரு சில தொகுதிகள் கட்டாயம் வேண்டும். உதாரணத்திற்கு மயிலாப்பூர், தியாகராய நகர் போன்ற தொகுதிகளும், அதே போல ஸ்ரீரங்கம் போன்ற தொகுதியும் பாஜகவிற்கு சற்று வலுவான தொகுதிகளாக பார்க்கப்படுகின்றது. எனவே அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதிகளை எங்களுக்கு நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பெரிய பட்டியல் வைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே தமிழக பாஜக சார்பிலே ஒரு தனியார் அமைப்பு மூலமாக அவர்கள் சர்வே போன்றவையெல்லாம் கூட எடுத்திருக்கிறார்கள். அந்த சர்வேயின் அடிப்படையிலே தான் பாஜக எந்தெந்த தொகுதிகளில் செல்வாக்காக இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த செல்வாக்கான தொகுதிகள் அடிப்படையில தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சரியாக 1.25 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் மதிய உணவு விருந்தோடு இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. முன்னதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்திலேயே இந்த சந்திப்பு நடைபெறும். பியூஷ் கோயல் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்கள்,
மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுக்கு இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்திலேயே விருந்தளிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது தற்போது ரத்து செய்யப்பட்டு எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியிலே இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. உணவு விருந்தோடு சேர்த்து இந்த கருத்து பரிமாற்றமும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 2 மணி நேரம், அதாவது 1 மணியிலிருந்து 3 மணி வரை இந்த சந்திப்பு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த 2 மணி நேர கலந்தாலோசனை கூட்டத்தில் பாஜக, அதிமுக தொகுதி பங்கீடு சம்பந்தமாகவும் எந்தெந்த தொகுதிகள் கட்டாயம் பாஜகவிற்கு வேண்டும் என்பது குறித்தும் பாஜக சார்பில் கோரிக்கை வைக்கப்படும் எனவும் இபிஎஸ் இனி தேர்தல் பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது.